This is video sponsored by BuyMood shopping app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காய்கறி எதுவுமே சேர்க்காம எப்படி டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் துவரம் பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போது பருப்பு விசில் வந்தாச்சு. நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு காய் எதுவுமே சேர்க்காதனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு சாம்பார் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சுங்க. இப்போ இதில் வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளியை நான் கரைச்சி சேர்த்துக்கிறேங்க. டிஃபன் சாம்பாருக்கு புளி தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துட்டு புளி தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் காய் இந்த மாதிரி இல்லாதப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு இந்த சாம்பார் செஞ்சு இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். இப்போது சாம்பாரோட திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும். சாம்பார் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.